ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்காக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். நாடு முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய எதிர்வரும் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் சற்று நேரத்திலே மக்களவையில் தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட் உரையை குடியரசுத் தலைவரிடம் காட்டி நிதியமைச்சர் வாழ்த்து பெற்ற பிறகு தற்போது நாடாளுமன்றத்திற்கு நிதியமைச்சர் வருகை தந்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் மீண்டும் தனது அமைச்சக சகாக்களோடு ஊடகங்களுக்கு அந்த பட்ஜெட் உரையை காட்டி குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 10-15 மணிக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த அமைச்சரவை கூட்டத்தில் எதிர்வரும் நிதியாண்டுக்கான இந்த மத்திய பட்ஜெட்டுக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்குகிறது. ஒப்புதல் வழங்கப்பட்ட பிறகு காலை 11 மணிக்கு சரியாக மக்களவையிலே பட்ஜெட் உரையை நிதியமைச்சர் தாக்கல் செய்ய இருக்கிறார். வழக்கமாக நிதியமைச்சர் பட்ஜெட் உரையை வாசிக்கும் போது மிக நீண்ட நேரம் வாசிப்பார். இந்த முறை அவர் எவ்வளவு மணி நேரம் பட்ஜெட் உரையை வாசிக்கப் போகிறார் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. கடைசியாக 2020ஆம் ஆண்டு கொரோனா பெருந்தொற்றுக்கு முன்பாக அவர் 2 மணி நேரம் 40 நிமிடம் பட்ஜெட் உரையை வாசித்து சாதனை படைத்தார். தற்போது அந்த சாதனையை அவர் மீண்டும் முறியடிப்பாரா? எவ்வளவு மணி நேரம் அவருடைய பட்ஜெட் உரை இடம்பெற போகிறது? முக்கிய அறிவிப்புகள் என்னென்ன இடம்பெற போகிறது என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. குறிப்பாக தமிழகம், மேற்கு வங்கம், கேரளா உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த மாநிலங்களுடைய வாக்காளர்களை கவர்கின்ற வகையில் இந்த குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு கவர்ச்சிகரமான புதிய திட்டங்கள் ஏதேனும் இருக்குமா என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. மற்றொன்று ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லா இடங்களிலும் முன்வைக்கப்படுவது, நேரடி வருமான வரி உச்சவரம்பு உயர்த்தப்படுமா அல்லது மறைமுக வரிகளில் ஏதேனும் சலுகை இருக்குமா என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. கடந்த ஆண்டுதான் இந்த வருமான வரி உச்சவரம்பு 12 லட்சமாக உயர்த்தப்பட்டது. எனவே இந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட இருக்கின்ற மத்திய பட்ஜெட்டில் அவ்வாறு இது போன்ற எந்த விதமான வருமான வரி உச்சவரம்பு சலுகையும் இடம்பெறாது என்று நிதி அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. ஆனாலும் கூட இந்த பட்ஜெட் தேர்தல் கால பட்ஜெட் என்பதால் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உட்கட்டமைப்பு திட்டங்களை பொறுத்தவரை அதிகமான நிதி ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த அரசை பொறுத்தவரை உட்கட்டமைப்புக்கு மிக அதிக கவனம் செலுத்தி வருகிறது. உட்கட்டமைப்பு திட்டங்கள் தான் நாட்டினுடைய சொத்து எனவும் அதன் மூலம் லட்சக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பதுதான் இந்த அரசினுடைய எண்ணமாக இருக்கிறது. அந்த வகையில் கடந்த ஆண்டு கூட பார்த்தோமேனால் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு சுமார் 10 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டது. எனவே இந்த ஆண்டும் பாதுகாப்பு, அதே போல உட்கட்டமைப்பு ஆகிய திட்டங்களுக்கு அதிக அளவிலான நிதி பட்ஜெட்டில் ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த ஆண்டு ஆபரேஷன் சிந்தூர், பாகிஸ்தானுடனான அந்த போர் ஆகியவை எல்லாம் நடைபெற்று பாதுகாப்பு துறையினுடைய அவசியத்தை நமக்கு உணர்த்தி இருக்கிறது. எனவே பாதுகாப்பு துறை பலப்படுத்தும் வகையிலும் பிரதமர் மோடி சுதர்சன் சக்ரா என்கிற ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அதற்கெல்லாம் செலவழிக்கின்ற வகையிலே பாதுகாப்புக்கு மிக அதிகமான நிதி இந்த ஆண்டு பட்ஜெட்டிலே ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.